ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு உன்னால் அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன தான் படித்தாலும் அங்கே போய் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது அதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குன்னு தான் தோணுமே தவிர ஆன்சர் உடனே ஞாபகம் வராது. ஆனால் 5 மார்க்கை பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வருது. 25 மார்க்கு 5 மார்க்கில் தான் வருது இல்லையா? அதனால் 5 மார்க்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனில் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன 5 மார்க்கெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி 5 மார்க் இந்த லெசனில் படித்தா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸில் டோட்டலாகவே 10 லெசன் தான் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லும் கம்பல்சரி ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு கொஸ்டின் ஆர் செகண்ட் வால்யூம்லேருந்து ஒரு கொஷின், அப்படி தான் கொஷின் வருது. அப்படி பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் படித்தாலே மேக்ஸிமம் 5 கொஷினுமே கவர் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த இதை மாற்றிடுறாங்க. ஃபஸ்ட்டு 2-3 கொஷினில் மட்டும்தான் ஃபஸ்ட் வால்யூம் வர மாதிரியும், அடுத்த 2 கொஷினில் செகண்ட் வால்யூம் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா கொஷினுமே படித்து தான் ஆகணும், எல்லா லெசனையும் படித்து தான் ஆகணும். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன கொஷின்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னா, 4th கொஸ்டின் அதுலேயே 2 கொஷின் இருக்கும். ஆக்சியல் லைன், ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் இருக்கும். அந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் டயக்ராம்ஸு அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் மார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா நீங்கள் வெறும் டெரிவேஷன் தான், ஈஸியாக தான் இருக்கும். போட்டு பார்த்தீங்க ஒரு 2 டைம் 3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த 7th கொஸ்டின் இது கொஞ்சம் பெரிய டெரிவேஷனாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 22 அது வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், அது கொஞ்சம் தியரி மாதிரி தான் இருக்கும். மெயினாக அதோட அப்ளிகேஷன்ஸு தென் பிரின்சிபல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாவே அந்த ப்ராசஸை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மெயினாக இந்த 4 கொஷினுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆக்சியல் லைன், ஈக்வட்டோரியல் லைன், அடுத்த 7th கொஸ்டின் அந்த பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, தென் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இந்த 4 கொஸ்டினுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சிருங்க. மேக்ஸிமம் 80% இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதை தாண்டி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா 11th கொஸ்டினும் 13th கொஸ்டினும் இது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லால் வரும். இந்த 2 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கோங்க. தென் லாஸ்ட்டாக 20th கொஸ்டின் கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி வரும். சீரியஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி வரும். அது 5 மார்க்லேயும் வரலாம், இல்லை சீரியஸ் மட்டும் 3 மார்க்கில், இல்லை பேரலல் மட்டும் 3 மார்க்கில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த நாளையும் நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 2 கொஸ்டினுக்கு கொடுங்க. அடுத்து லாஸ்ட்டாக இது 3 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம், அதுக்காக நீ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ. சம்டைம்ஸ் 2 சேர்த்து 5 மார்க்கில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப திரும்ப. இந்த கொஷின்ஸ் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4+3 7 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 7 கொஷின் படிக்கிறதுக்கு உனக்கு 1 டே போதுமா? கண்டிப்பாக படித்தேன்னா இதில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக இருக்குது.